அதே போல இந்த வருஷத்துல தன லாபம் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பா இருக்கும். ஏன் அப்படின்னாக்கா 11ஆம் இடத்துல இருக்கிற சனி குருவோட பார்வையில வந்துடுறாரு, உச்ச குருவோட பார்வையில வந்துருவாரு. பணத்தை நோக்கிய சிந்தனை கடுமையா இருக்கும். நிறைய சம்பாதிக்கணும் அப்படிங்கிற அந்த சிந்தனை வந்து இப்போ பீக் லெவல்ல இருக்கும். 2026ல பணத்தை நோக்கிய பயணம் நிறைய பேருக்கு அதிகமா இருக்கும். இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் பணவரவு கணிசமா இருக்கும். தேவைகள் எண்ணங்கள் பூர்த்தியாகும். ஆசைகளை நிறைவேற்றிப்பீங்க. ரொம்ப நாளா ஆசைப்பட்ட விஷயம் இப்ப நடக்கும். உங்க மனசுல ரொம்ப நாளா எது ஏக்கமா இருக்கோ, நான் ஒரு வீடு கட்டணும், ஒரு கார் வாங்கணும், ஒரு பைக் வாங்கணும், ஒரு இடம் வாங்கணும், எனக்கு திருமணம் ஆகணும், அல்லது நீங்க திருமணம் ஆனவர்களா இருக்கீங்கன்னா உங்களுடைய பிள்ளைகளுக்கு சுப விஷயம் ஏதாச்சும் பண்ணணும், இப்படி எது சம்பந்தமா உங்களுடைய ஆசை இருந்தாலும் அந்த ஆசைகள் நிறைவேறக்கூடிய ஒரு வருடமா இந்த 2026ஆம் வருடம் இருக்கும். ஏன்னா 11ஆம் இடம் வலுத்திருக்கு, சனியுடைய ஆதிக்கத்துல வந்திருக்கு, குருவுடைய பார்வையில 11ஆம் இடம் வருது. ஜூன் 1க்கு பிறகு நீங்க ஆசைப்பட்ட விஷயம்லாம் அப்படியே நடக்க ஆரம்பிக்கும். அது வந்து உங்களுக்கு ஒரு மன நிறைவு, மன திருப்தியை கொடுக்கும். இந்த வருஷத்துல எண்ணங்கள், சிந்தனைகள், ஆசைகள், தெய்வ கடாட்சம் இதெல்லாம் இம்ப்ரூவ் ஆகும். குலதெய்வத்துடைய அருள் கிடைக்கிறது, குலதெய்வ வழிபாடை மேற்கொள்றது, அதிகமா ஆன்மீகத்துல ஈடுபடுறது, ரொம்ப பக்தி பரவசமா இருக்கிறது. ஏன்னா 9ஆம் பாவத்துல குரு பார்வை இருக்கு, உச்ச குருவுடைய பார்வை இருக்கு. எனவே ஆன்மீகம் சார்ந்த விஷயம், ஆன்மீக யாத்திரை, ஆன்மீக பயணம், கோவில் குளங்களுக்கு அதிகமா சேவை செய்யறது, அல்லது கோவில் குளங்களுக்கு ஏதாச்சும் டொனேட் பண்றது, இப்படி குலதெய்வ கோயிலுக்கு ஏதாச்சும் நீங்க வரி செலுத்துறது, ஏதாச்சும் டொனேட் பண்றது. சோ இப்படி வந்து இந்த வருஷத்துல ஆன்மீகம் சார்ந்த சுபவிரய செலவுகள்லாம் இருக்கும். உடைய மதிப்பு, மரியாதை இம்ப்ரூவ் ஆகக்கூடிய ஒரு வருஷம். சோ இதெல்லாம் நம்ம வந்து இந்த வருஷத்துல ஒரு பாசிட்டிவ் சைனா நம்ம எடுத்துக்கலாம். இந்த வருஷத்துல நம்ம எதுல எல்லாம் கவனமா இருக்கணும்? இவ்வளவு நேரம் நம்ம பாசிட்டிவான விஷயத்த பார்த்தோம். இப்போ வந்து எதுல நம்ம கவனமா இருக்கணும், எதெல்லாம் நமக்கு வந்து பாசிட்டிவ் இல்லாம இருக்கு அப்படிங்கறத ஒரு சின்ன கிளாரிட்டி நம்ம பார்க்கலாம். இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் உங்களுடைய மன ஆரோக்கியத்துல கவனம் செலுத்திக்கணும். ஏன்னா 4ஆம் இடத்துல கேது மன நிம்மதியை கெடுப்பாரு. மனசுல வந்து பார்த்தோம்னா ஏதாச்சும் ஒரு குறை இருந்துகிட்டே இருக்கும், மனசுல ஏதாச்சும் ஒரு கவலை இருந்துகிட்டே இருக்கும், பய உணர்வு இருந்துகிட்டே இருக்கும். குரு 3ல வந்து தைரிய அபிவிருத்தி கொடுத்தாலும் 4ல இருக்கிற கேது ஒரு மாதிரி ஊசியை வச்சுட்டு அப்படியே குத்திக்கிட்டே இருப்பாரு. தலைவரே, நானும் 4ஆம் இடத்தை விட்டு நான் நகர்ல 4ஆம் இடத்துல தான் இருக்கேன் அப்படிங்கறத நமக்கு உணர்த்துறதுக்காக அடிக்கடி ஒரு ஊசி வச்சு ஒரு மாதிரி குத்திட்டே இருப்பாரு. ஒரு உறுத்தல் அப்படிங்கிறது மனம் சார்ந்து இருக்கும். எனவே தேக ஆரோக்கியம், மன ஆரோக்கியத்துல கொஞ்சம் கூடுதல் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டியது அவசியம். குறிப்பா மன ஆரோக்கியம். நல்லா மெடிடேஷன் பண்ணுங்க. தெய்வ வழிபாட்டை அதிகப்படுத்துறது சிறப்பு. இந்த வருஷத்துல கோவில் குளங்களுக்கு அதிகமா போறது, அல்லது வீட்டிலேயே தெய்வீகமாக மாறுறது. வீட்டுல அடிக்கடி வந்து இந்த பூஜை ரூம் எல்லாம் இருக்கு இல்லையா, அதை அடிக்கடி சுத்தம் பண்றது. தினமும் காலையில இறை வழிபாட்டோட 2 ஊதுபத்தி கொளுத்தி வச்சு நல்ல பக்தி பரவசமா அந்த நாளை ஸ்டார்ட் பண்றது. செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமையில வந்து சாம்பிராணி போடுறது. இப்படி ஒரு மாதிரி தெய்வீகமா உங்களை மாத்திக்கிறது சிறப்பு. இல்ல அப்படின்னாக்கா மனசு